நான் உண்மையான அன்பு வச்சிருந்தேங்க. அவங்க மேல நான் உண்மையான பாசம் வச்சிருந்தேன். அவங்களுக்கு எப்படி என்னைய விட்டுட்டு போகணும்னு தோணுச்சு? அவங்க எப்படி என்னைய மறந்தாங்க? இப்படி எக்கச்சக்கமான கேள்வி நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனா இத நெனச்சு நெனச்சு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்மளே நம்மள குழப்பிக்கிறோம். அது எப்படி? உண்மையான அன்பு வச்ச நம்ம, இங்க அந்த பிரிவ தாங்க முடியாம ஒரு கஷ்டத்துல இருக்கோம். ஆனா, நம்மளுடைய அன்ப வாங்கிக்கிட்ட அவங்க, நம்மள ரொம்ப சுலபமா கடந்து போயிட்டாங்களே! இந்த வழிய ரொம்ப சுலபமா கடந்து போயிட்டாங்களே! அது எப்படி? அப்படின்னு யோசிக்கிறோம். நீங்க ஒண்ணு நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையான அன்பு கிடைச்ச அவங்களே விட்டுட்டு போயி ஹேப்பியா இருக்கும்போது, உண்மையான அன்ப கொடுத்த நம்ம ஏங்க வருத்தப்படணும்? நம்மளும் எப்பவுமே ஹேப்பியா, சந்தோஷமா இருக்கலாம். இது சொல்றதுக்கு வேணா ரொம்ப ஈஸிங்க. ஆனா செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நெனைக்கலாம். கண்டிப்பா இல்ல. நம்மளாலயும் முடியும். ஏன்னா நம்ம வச்சது உண்மையான அன்பு. நம்ம அன்பு பொய் இல்லங்க. நம்ம அன்பு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த நபர் தான் பொய்யானவர். அதனால நம்ம அன்பு என்னைக்குமே தோக்கல. அந்த நபர் தான் தோத்துட்டாரு. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவோட உங்கள பார்க்குறேன்.